ஹே மை எனர்ஜிஸ், டெய்லி இட்லி தோசைன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சா? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, எல்லாரையும் அசத்திடலாம். ரொம்ப வருத்தம்ப்பா, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படின்னு என்ன யோசிக்கிறீங்க? கலக்கலான ஹாலுஷ்ட ஃப்ரீட்லி பார்க்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள்: ஆனியன், கிரீன் சில்லி கட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அது மேலே ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. அது கூட ஜீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதும் பொடி பொடிசா வெட்டி வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா கலக்கி ஃபைன். டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு போட்டுக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கடலை மாவு சேர்த்துக்கலாம். மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நோ நோ, நீங்க நினைக்கிற மாதிரி தண்ணி இல்ல, நார்மலான வாட்டர் சேர்த்துக்கோங்க. அது கூட மேஷ்டு பொட்டேட்டோஸ் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கலக்கி ஃபைன். அத ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஆலு மசாலாவை சின்ன சின்னதா வடை மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. தடா! இட்லி பிளேட் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா ஆயில் போட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இட்லி பேட்டர் கொஞ்சமா பாதி அளவுக்கு போட்டுக்கோங்க. ஆலு மசாலாவை சென்டர்ல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மேல கொஞ்சமா இட்லி பேட்டரை சேர்த்துக்கோங்க. ஆலு ஃபுல்லா கவர் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி வைக்கிற பேன் எடுத்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி அப்புறமா இந்த பிளேட்டை அதில் வச்சிடுங்க. க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி எடுத்தா வா, சூப்பரான ஆலு ஸ்டஃப்ட் இட்லி ரெடி. இப்போ இந்த இட்லியை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? சூடா இருக்கும், பார்த்து. வா, சூப்பரா இருக்கு. எந்த பொடி யூஸ் பண்ணலாம்? ஓகே, இந்த பொடி யூஸ் பண்ணலாம். பருப்பு பொடி சூப்பரா இருக்கும். அப்படியே கொஞ்சம் எடுத்து மலைச்சாரல் மாதிரி மேல போட்டு சாப்பிட்டா ஆஹா, பேஷ் பேஷ். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க, எல்லாரையும் அசத்திடலாம்.